ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக டேஸ்டியாக சிம்பிளாக வைக்கக்கூடிய தேங்காய் சட்னி எப்படி வைக்கலாங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சில பேர் வந்து புளி சேர்த்து வைப்பாங்க, நான் சேர்த்து வைக்க மாட்டேன். வாங்க போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து இந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக இருக்கணும். ஆனால் தேங்காய் அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகா. நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 1 கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து பெரிய பல்லாக இருக்கிறதுனால 2 பல்லு சேர்த்துருக்கேன். சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 4லேருந்து 5 பல்லு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இதோடு சேர்ந்து வந்து பொட்டுக்கடலை, பொரிக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சோண்டு சேர்க்கணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இப்போ வந்து சேர்த்துட்டேன். வாங்க நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையானது நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க தாளிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு வரமிளகாய் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரே ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தாளிச்சாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா தாளிச்சதுக்கப்புறமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வைக்கக்கூடிய தேங்காய் சட்னி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம், கார பணியாரத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.